ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாபா வந்து கம்பேர் பண்றார் அட்டையோத்தையும் அட்டயோத்தையும் வேற அங்க சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாம் சாப்பிடாம வருஷ கணக்கா ஒரு காலில் நின்று கொண்டெல்லாம் தவம் செய்யணும் இல்லையா? அதால என்ன நடக்காமையா அவையில் பாபாவை அடையணும்ன்றா அடைய இல்லை. நெச்சு தவம் இருக்கணும். ஆனா யாருக்கு கிடைக்குதுன்றா எங்களுக்கு கிடைக்குது. நாங்க சாதாரணமான அன்னை கூட பாபா சொன்னாரு, நீங்க இவ்வளவு இலகுவா வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு இவ்வளவு இலகுவா இந்த ஞானம் கிடைக்கும். நீங்க இலகுவாக முயற்சி செய்ய அவைக்கு சிஸ்டர் அவை அந்த கர்மாவில இருந்து விடுபட்டிருக்கிற மொழியா அந்த கர்ம பந்தனத்தில இருந்து விடுபடணும் அந்த ஒரு கான்செப்ட் வந்து அவைக்கு தெரியல. நாங்க வந்து கர்ம இதுக்குள்ள இருந்து கொண்டு அதை விடுவிக்கிறோம். அதுதான் பெரிய இதுன்னு சொல்றாரு பாபா அந்த ஞானத்தின் மூலம். விட்டுட்டு ஓட தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே முயற்சியாளராகி உயர்ந்த அன்றைக்கு சொன்னார் இல்லையா, உயர்ந்த நீங்க என்ன எப்படிப்பட்ட ஆக்களுக்கும் அடிக்கடி பாபா சொல்றாரு, இது எல்லாருக்கும் உரிய ஞானம். இப்ப பாருங்க எத்தனை பிராக்டிக்கலாக வந்து கண்டறியாத ஆக்களுக்கே அது வந்து ஞானம் போய் இருக்குது. அது கதைக்கீழா இன்னைக்கு அதுவும் சொன்னார் பாபா. கதைக்கீழான்னு சொன்னா அட்லீஸ்ட் காஸ்ட் இருக்கும். வாய் பேச கண் தெரியாத இதாலதான் பாபா சொல்ற, நான் ஒரு தரம் விட்டு வைக்கிறல்ல, ஒரு தரம் எனக்கு எல்லாரும் என்ற சொன்னார், எல்லாரும் என்ற குழந்தைகள். ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்குது. அதையும் சொன்னார். அதுல பாருங்கோ அப்ப சூட்சுமமா ஒரு விஷயம் சொல்ல வர, கிடைச்ச சேவைன்றது என்ன? ஆக்சுவலி நான் அந்த சோல் கான்சியஸ்ல இருக்கிறேனா நினைவு, அதுதான் உண்மையான சேவை. எந்த தூரத்துக்கு நான் சோல் கான்சியஸ்ல இருக்கணும், வாண்டை அண்ட் சண்டே வாணியிலும் அதே கனெக்டட் இல்லையா? சோல் கான்சியஸ்ல இருக்கக்குள்ள நான் எந்த விதமான வீணான எண்ணங்களை உருவாக்க மாட்டேன், உயர்ந்த எண்ணத்துல இருப்பேன். அது என்ன ஆகுது? அதிர்வலைகளாக இல்லையா? அந்த உணர்வு, அந்த பாபாவோட இருக்கிற அந்த உணர்வு அதிர்வலைகளாக வெளியில போகுது. அப்ப நான் என்ன செய்யறேன்? சேவை செய்யறேன். சேவை செய்யறேன்னு நினைக்காமலே சேவை செய்யறேன். அப்ப நீங்க அப்படி செய்து இப்படி செய்து இதெல்லாம் தேவையான்னு கேட்கிற பாபா. பாபாண்டக்கு சிவனையும் சங்கரரையும் அதையும் சொன்னேன், உண்டா காட்டிட்டு மீன் அப்படி காட்டுங்க. சங்கரருக்கு வந்து இந்த உலகத்துல நடிக்கிறதுக்கு பாகம் இல்லையன்றது. சிவன் பிரம்மா விஷ்ணு அவைக்கு பாகம் இருக்கு, அதை சொன்னேன். மற்றது நிறைய சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நல்ல இது சாலி கிராமங்களை பற்றி சொன்னார். மாலை நீண்டதா இருக்குன்னு சொன்னார். ஓம் சாந்தி சிஸ்டர். அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இப்ப வேற யாரும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. சாந்தி சிஸ்டர், இன்றைக்கு பாபா சேவையை பற்றி சொல்றேன். உங்களுக்கு மனத்தாலும் சேவை செய்யலாம், வார்த்தையாலும் சேவை செய்யலாம். அப்படி செய்ய நீங்க ஒரு மாதிரியாக, அதாவது சாம்பிளாக எல்லாரும் உங்களை பார்ப்பினம், அவை மற்றவை உங்களை பார்த்து அவை கவரப்படுவினம். அப்படி உங்களுக்கு வார்த்தையால செய்ய இல்லாட்டியும் சேவை, நேரம் இல்லாட்டியும் ஒரு குறைஞ்சபட்சம் மனோபாவத்தின் மூலமாவது சேவை செய்யுங்க. அப்ப அது வந்து மற்றவைக்கு பிரயோசனமாகும். நேரத்தை வீணாக்காம சேவையை மட்டும் செய்யுங்க. சதா யோகியாகவும் சதா சேவையாளராகவும் இருங்கன்னு சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சொல்றேன், இப்பழைய உலக புதிதாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். பழைய உலகத்துக்கு புதுசாக்குற இல்ல, புதியதாக்குறீர். பழைய உலக புதிதாக்குறீர். அப்ப எதுவுமே புதிதாக கட்டப்படுறது, அது மாதிரி அவர் புதிதாக்குறீர். அதுபடி அப்பா சொல்றீர், நீங்க அனைத்தையும் காட்சிகளாக பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு அப்பா அந்த நெருக்கத்துல வருவீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உணர்வதுடன் காட்சிகளையும் பெறுவீர்கள் என்று இப்ப அப்பா சொல்றீர். எந்த அளவுக்கு அவற்று நெருக்கமா வருவீங்கன்னா கிடைக்காது. அப்ப அவைகளுக்கு அந்த விளக்கங்களை நாங்க சொல்ல வேணும். என்னங்கிற கர்ம கணக்குகளை முடிக்கணும். கர்ம பந்தனங்கள் 63 பிறவியா நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். அதை முடிக்கணும்.
அப்படி நான் விளங்கப்படுத்தி நான் 2-3 பேருக்கு. ஓம் சாந்தி. ஓகே, இந்த சங்கரர் இல்லையா, சங்கரரை பற்றி கேள்வி வந்துச்சுது. ஆக்சுவலி பாத்தீங்களா, பக்தி மார்க்கத்துல சங்கரன் ஒரு ஆள் வச்சிருக்கோம். அவர் தான் சிவன் நினைச்சுக்கொண்டு நாங்கள் உலகம் கொண்டிருந்தோம். அது என்னன்னு சொன்னா, இந்த நேரத்துல நான் செய்கிற முயற்சி அது சூட்சுமமான விஷயத்த பிசிக்கலா காட்டிட்டீங்க. சங்கம யுகத்துல பாபா சொல்றாரு இல்லையா, பிரம்மா உண்மை, விஷ்ணு உண்மை, ஆனா சங்கரன் ஒரு ஆள் இல்ல. அப்ப இப்ப பிரம்மா இந்த பிரம்மாவின் மூலம் இந்த ஞானத்தை அப்பதற்குள்ள இந்த ஞானத்தின் மூலம் நான் செய்யற முயற்சி யோக நிலை அது பக்தியில அப்படி சொன்னபடியே அந்த சயின்ஸ் போட்டிருக்குது. என்ன படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லு. உண்மையா அழிக்கிறது என்னட்டு நான் அழிக்கிறேன், எனக்குள்ள இல்ல கூடாத விஷயங்களைத்தான் அழிக்கிறேன். யோக நிலையில இருந்து அழிக்கிறேன். பாபாண்ட நினைவு யோக நிலை இருந்து அழிக்கக்குள்ள நான் விஷ்ணுவாகிறேன். அப்ப அது சூட்சுமமானது இல்லையா, நான் செய்யற சூட்சுமமான வேலை. வெளியில சொல்லலாமா, அது தெரியுமா? இல்ல. அத பக்தியில அந்த மாதிரி காட்டிக்கணும். அழித்தல், தொழில், படை, கண்ணை திறந்த இந்த ஞான கண் திறக்கக்குள்ள என்ன ஆகுது, என்னுடைய பாவங்கள் அழியுது. ஞான கண் மூடி இருக்குது, திறந்துருக்கு, அனுபவகட்டு இருக்காரு. அப்ப இப்ப நான் நாலேஜ் ஃபுல்லா இருக்கிறேனோ, நான் அந்த தவக்கோலம் போடுறேன் இல்லையா, தவ நிலையில இருக்கிறேன். அப்ப நினைவு மறதி, பாபா அடிக்கடி சொல்லுவேன், நினைவும் மறதிக்குமான விளையாட்டுன்ற. இப்ப நான் ஆத்மாண்டு நினைக்கிறேனா, நான் எங்க இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சங்கம யுகம், பாபா சங்கம யுகத்தை பற்றி அவ்வளோ சொன்னேன். இப்ப சங்கம யுகத்துல நான் இருக்கிறேன்னா, அப்ப நான் அந்த ஆத்மாவுல இருக்கிறேன்னா, இருக்கக்குள்ள என்ன ஆகும்டா, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் பாபாண்ட நினைவு இருக்கக்குள்ள அழிக்குது. இப்ப இத தவக்கோலத்துல பக்தியில காட்டியிருக்கிறேன். அதாலதான் எங்களுக்கு பேட்ச் கூட அப்படி இருக்குதுண்டா, பக்தியோட கம்பேர் பண்ணித்தான் பாபா இந்த ஞானத்தை அடிக்கடி சொல்றேன். இன்னைக்கு பளிங்காலான சொன்ன நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணுவேன். அதால அந்த பெஞ்ச் இருக்குது. ஓகே, அப்ப அது அப்படி ஒரு ஆள் இல்ல. சூட்சுமமான என்னுடைய முயற்சி, உங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சி. ஓம் சாந்தி சிஸ்டர். சங்கபுரி, விஷ்ணுபுரி, பிரம்மபுரி என்று இருக்கல்லோ, அதன் பக்தியில உள்ளதைத்தான் நாங்க அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா. சேம் திங், அதே விஷயத்த நீங்க அங்கால என்ன செய்யணும். அங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இங்கிலீஷ் படங்களுக்கு எல்லாம் அது இல்லை. ஏன், அவைகளுக்கு அந்த கான்செப்டே இல்லை. எங்களுக்கு இருக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரி ஆக்களுக்கு இருக்குது. ஸோ அதால ரிலேட் பண்ணிக்கணும். அதுதான் கொடுக்குறல்ல. ஸ்டார்டிங்ல அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் லைட் தான் இருக்குது. பிரம்ம பவன்ற படம் ஹார்ட்லியே ஒரு அன்றைக்கு கூட யாரோ சொல்லிச்சு, நம்ம அந்த சிஸ்டர் சொன்னா இல்லையா, அவ்வளவு இல்லையா. அப்ப எல்லாமே நாலேஜ் அதான் யுக்தாக கொடுக்க சொல்றேன் பாபா. என்ன வெள்ளக்காரருக்கு, ஆனா இருந்தாலும் வெள்ளக்காரர் எத்தனையோ பேர் பிரம்ம பாபாவை கண்டிருக்கிறாங்க ஆட்சியில இல்லையா. கண்டோ இவரதான் நான் கண்டனான்னு பிறகு காலத்து சொல்லுவேன். எல்லாமே சூட்சுமமான விஷயங்கள் இல்லையா. அதான் சங்கரன் அழகா சொன்னார், அழித்தல் தொழில்ன்றது சிவாவும் அடிக்கிறது. சிவன் அடிக்கிறாரு, அவர்கிட்ட தொழில் என்ன, அவர் ஞானம் கொடுக்கிறது இல்லையா, உங்களை தூய்மையாக்குறார். சங்கரன் ஒரு ஆள் அழிக்கிறல்ல. என்ன அழிக்கிறீங்க, நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்களை அழிக்கக்குள்ள அங்க புதிய உலகம் ஸ்தாபனைன்றது என்ன, நான் புதிய உலகத்தை எனக்குள்ள முதல் ஸ்தாபிக்கிறேன். ஓகே, ஓம் சாந்தி.